பொறாம, இச்சை, பெருந்தீனி, சோம்பல். பொறாம பிடிச்ச வெங்கடா போனா சார் அது உங்களுடைய வேலை. டிப்ரெஷன் சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன். டிப்ரெஷன். சரி சரி, நம்ம இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாரும் ஏந்து நின்னுங்க. ஏந்து ஜெபம் பண்ணு. உக்காந்துக்கலாமே. இந்த வருஷத்துல பல பேரை சாவடிக்கணும். நல்லா திருப்தியா அவங்கள சாப்பிடணும். அப்படி ஆகட்டும். உட்காரு. ஜெய் சாத்தான் நமக்கு. பெருமை. என்னடா உன் மார்க் கம்மியா இருக்கு 100க்கு? சார் நான் 99 பேரை சாவச்சிருக்கேனே சார். 99? ஒரு ஆள் எங்கடா போச்சு? அதான் அந்த சோம்பல் பையன் வந்து எடுத்துக்கினா சார், அந்த ஒரு ஆளை சாவச்சிட்டான் சார் அவன். ஏண்டா பெருமை எவ்வளோ பெருமை இருக்கு, நம்மள எத்தனை பெருமை காட்டலாம், என்னென்ன பெருமை இருக்கு அதை சொல்லி 100க்கு மேல போட்டு சாவடிக்கலாமடா. சார் ரெசல்யூஷன் என்ன எடுத்தான்னு கேளுங்க சார் அவனை. ஆமா, இந்த வருஷத்துல ஏதோ ஒன்று சொல்லி ரெசல்யூஷன்லாம் எடுத்தியா? சரி, அவங்கவுங்க ரெசல்யூஷன் எடுத்து சொல்லுங்க. பெருமை சொல்லு ஃபர்ஸ்ட். இந்த வருஷத்துல 999 பேர் சாவடின ரெசல்யூஷன் சார். 7 நாள் கடந்துச்சு, 99 தான். சரி ஓகே, உட்கார, நான் கூட கடைசியா பேசுறேன். பேராசை, உன் ரெசல்யூஷன் என்ன? சார் நான் இந்த வாட்டி பேராசில 1000 பேர் கொலை பண்ணலான்னு இருக்கிறேன். என்னென்ன திட்டம் வச்சிருக்க? அதான் 1000 பேர் பெருமையோட ஒருத்தவங்க எக்ஸ்ட்ராவா கொள்ளலான்னு இருக்கிறேன். அந்த பெருமையின் குணத்தை சொல்லுமா, எப்படிலாம் பெருமைப்பட வைக்கணும்னு சொல்லி கொடு. அவங்க கிட்ட இல்லாததான் இருக்குதுன்னு சொல்வேன். அவங்க வந்து அவங்க கிட்ட காது இல்லா கூட காது இருக்கிற மாதிரி பேச வைப்பேன். நியூ இயர்க்கு புது ட்ரெஸ் போட்டு பெருமையெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்தேன். நகை இல்லைனா கூட நகை இருக்கிற மாதிரி பேராசையை கொண்டு வருவேன். இன்னும் சொல்லிட்டே போலாம் சார் பேராசை பத்தி சொல்லணும்னா. எத்தனை பேர் 7 நாள்ல சார்? அது கம்மி தான் சார். எத்தனைமா கம்மியா? ஆமா 90 தான் சார். 10 பேர் எங்கம்மா? அவன் பாருமா 99 அவனோட பெருசா இருப்புன்னு சொன்ன நீ. அங்க பாரு 99 எடுத்திருக்கான். பெருமை. இந்த வருஷத்துல சீக்கிரமா உன் டார்கெட்டை முடிச்சு தொலைமா. உட்காரு. ஏமா கோபம் ஏந்திரமா நீ. சொல்லு சார். என்ன கோபத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் அட்னஸ் கம்மியா இருக்கு பாரு. சார் நானா எவ்வளோ பேர் கோவப்படுத்தலான்னு என்ன கோபப்படுத்துற சொல்லி விடுன்ற. கோவமா எல்லாத்துக்கும் கோவப்படுத்துற, தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட வச்சு. அத சொல்லுமா, எப்படிலாம் கோவப்படுத்தி சாவடிக்கணும் சொல்லி விடு. நான் அப்படிதான் சாவடிக்கலான்னு பார்த்தேன். 1550 பேரை நான் சாவடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா எவ்வளோ எடுத்துக்கிறேன் நீங்க தான் சார் சொல்லணும். 77 தான் எடுத்திருக்க 7 நாள்ல. என்ன கோபத்தை நீ படுத்திருக்க? சின்ன சின்ன விஷயத்துல கோபப்படுத்த வைக்கணும். சோறு இல்லையா கோபப்பட வைக்கணும், தண்ணி குடிக்கல கோபப்பட வைக்கணும். இந்த மாதிரி பெருமை, அவன் பேர் பெருமைன்ற ஒரு குணத்தை கொடுத்தா கோபப்பட வைக்கணும். அதெல்லாம் பண்ண வைக்கணுமா? என்னமா நீ? அப்புறம் பொறாம எங்க போச்சுன்னே தெரியல. டிப்ரெஷன் சார் நான் கடைசியா சொல்றேன், எல்லாரையும் ஃபர்ஸ்ட் கேளுங்க என்ன நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. ரொம்ப வாயாடிட்டு இருக்கு, கடைசியில பாத்துக்கிறேன் ஒண்ணு நான். பெருந்தீனி ஏழு பிரசன்ட் சார். என்ன மார்க் எடுத்திருக்க சார்? 93 எடுத்து வச்சிருக்க. 93 94 இருக்கும் பாருங்க சார். 93 எப்ப பார்த்தா ஆர்குமெண்ட். எவ்வளவு பேரை சாவச்சு சார்? சரி என்னென்ன பெருந்தீனி கொடுத்து சாவடிச்ச சொல்லு. எப்படிலாம் சாவடிக்கலாம் பெருந்தீனில? ஃபுல்லா ஹோட்டலுக்கு இட்டுன்னு போவோம் சார். என்னென்ன ஹோட்டலு? நல்லா சாப்பிட வைப்பேன். வேற என்ன வைப்பேன்? அப்படியே தூங்க வைப்பேன். ஓகே. நடுவில் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு சோம்பேறியை கூப்பிட்டுப்பேன். அப்படியே தூங்குவாங்க, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க. அப்போ உங்க வேலை எல்லாம் அவன் தான் செய்யறானா? இல்ல சார், நடுவில் கூப்பிட்டு அப்புறம் செஞ்சுட்டு ஆட்டோ டிரைவர் வச்சு சாவடிப்பேன். அந்த 7 ஏன் போச்சுன்னு கேளுங்க. அது சொல்லு. ஹோட்டலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். யாரு? அவன் போறவனுங்க. அதுக்கு என்ன பண்ண? நீ என்ன சாப்பாடு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு நிக்க சாப்பிட வச்சு சாவடி. அந்த தற்கொலை ஆவி இருக்கான் பாருங்க சார், அவன் தான் சார் எத்தனை போயிடுறேன் கணக்கு 7 கணக்கு. இன்னத்துக்கு நான் 100 அச்சீவ் பண்ணிருப்பேன் சார். சரி உட்கார், ரொம்ப பேசிட்டே போறீங்க சார். ரெசல்யூஷன் கேட்கலையா? நீ சொல்றது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. உட்காரா நீ. சார் 1 லட்சம் இன்னைக்கு எனக்கு டார்கெட் இந்த வருஷம். பார்க்கலாம்டா. ஆனா நீ செஞ்சுட்ட. இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு புது பிரியாணி தான்டா, புது சாவு தான்டா.
கை பிரியாணி, கால் பிரியாணி, வயிறு பிரியாணி, குடல் பிரியாணி தான்டா உனக்கு. சார் அந்த கிட்னி எனக்கு தான். கண்டிப்பா தரேன்டா, அதை மட்டும் முடிச்சிடா. சோம்பேறி சோம்பேறி சொல்லுங்க சார். சோம்பேறிங்கிற சொல்லுங்க சார். என்னதான் பண்ணன நீ? எத்தனை பேரை சோம்பலாக்கலாம்? எல்லாத்தையுமே நான் சோம்பலாக்குறேன் சார். ஏன்னா 9 மணிக்கு வேலைக்கு அவங்க 8 மணிக்கு ஏஞ்சி பல் வேலைக்கு எவ்வளோ பொறுமையாக அவங்க கிளம்பி போகிறாங்க. எல்லாருமே லேட்டாக போகிறாங்க. சரிம்மா. எவ்வளோ பேர்த்து நான் சோம்பேறியாக்கி சாவடிச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன சார்? எத்தனை பேர்? 88 தான் வச்சிருக்கேன் நீ. சார் அது மீறி 12 பேர் மற்றவங்க வந்து சாவடிச்சிடறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுறது? எல்லாமே மற்றவங்க மேலே குறை சொன்னா நீங்க சோம்பேறிங்கிற அப்படியே காட்ட வேணாவா? இந்த வாட்டி கூட பாருங்க, நான் வந்து 1500 பேர் சாவடிக்கலான்னு இருக்கேன் சோம்பேறித்தனத்தில். சோம்பேறித்தனத்தை 1000 அவ்வளோதானம்மா. பின்ன அதுக்கு மேலே போக முடியும்? அம்மா எத்தனை சோம்பேறித்தனம் இருக்கு தெரியுமாம்மா? ஆமா, இந்த உலகத்தில் எத்தனை பேர் சோம்பேறி இருக்காங்க தெரியுமா? எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நானு? சொல்லுங்க சார். சர்ச்சுக்கு போறதுக்கு சோம்பேறி, சினிமா தேட்டருக்கு போகிறது சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஏன்னா நம்ம பங்காளிங்க அவங்க. அப்புறம் ஊர் கதையை பேசுறதுக்கு போயிடுவாங்க. இது போல ஏகப்பட்ட கதை இருக்கு. இது சோம்பேறித்தனமா அவங்களை உட்கார வச்சு அதில் கொண்டு போனா கூட இல்லை சார். இப்போ எல்லாம் வந்து இது பண்றாங்க. நான் என்ன பண்றது? நீ பேசுறதே சோம்பேறிதம்மா. உட்காருமா நீ. அம்மா இச்சை ஏந்திரு. என்னத்தான் பண்ணி வச்சிரு உலகத்துல. அவனா என்னென்ன ஆசையை கொடுத்து சாவடிக்கலான்னு பார்த்தா உங்ககிட்ட என்ன? உனக்கு போன வருஷம் எவ்வளோ என்கரேஜ் பண்ண உனக்கு என்ன நான் கொடுத்து? நீ கேட்ட கிட்னி, மூளை, குடல் எல்லாம் கொடுத்த, நல்லா சாப்பிட்ட நீ. இந்த வருஷத்துல என்ன பண்ணி வச்சிருக்க? 77 தான் எடுத்து வச்சிருக்க. 77? ஆமா, சான்ஸே இல்லை. செக் பண்ணுங்க. 98. டிப்ரெஷனோட 2 மார்க் கம்மி. அப்போ அவன்கிட்டலாம் சேர்த்து எடுத்துப்பே நீ? அவனே நான் என்ன போய் பொறாமப்படுறான் சார். அந்த பொறாம கூட சேர்ந்து என்ன பார்த்து பொறாமப்படுறான். அவனை விடுமா, அவனை நீ உன் கதையை பேசுமா. பொறாம அந்த பொறாம இருந்தாலே வாழ்க்கை அழிஞ்சிருமா. அப்படின்னா எதனா ஒரு அழிப்பீங்க பார்க்குற ஒண்ணுமே. அவன் லாஸ்டா அவன் பேசிட்டான். சரி, என்னென்ன ஆசைகளை நீ கொடுக்கலாம் இருக்க சொல்லு. நான் வந்து நிறைய ஆசைகளை கொடுப்பேன். என்னென்ன ஆசை? நல்ல ஆசை. சூப்பரு. பின் ஆசை. சூப்பரு. பையன் ஆசை. சூப்பரு. நிறைய ஆசைகளை கொண்டா. புது ரூல் கூட கொண்டு வந்துக்கிறேன் தெரியும்ல. ஆணான கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். சூப்பர்மா. உண்மையாவே இந்த கவர்மெண்டே என்ன பாராட்டுது தெரியும்ல. ஆமா, நான் நல்லா கொடுத்துட்டு இருக்கும் போது யாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த டிப்ரெஷன் வந்து உட்காந்துக்குது. என் மார்க் கம்மி பண்றதுக்கே அவன் வேலையா இருக்கான். எல்லாமே அவங்க தான் குறை சொல்றீங்க. சரி உட்காருங்க, அவங்கள பேசலாம். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த புள்ள சின்ன புள்ள தான் இவ்வளோ அழகாக 98 எடுத்து வச்சிருக்கு. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? இத்தனை வருஷமாக இருக்கீங்க, நல்லா சாப்பிட மட்டும் நைட்டானா வந்துடுங்க சுடுகாட்டுக்கு, ஓட்டேரிக்கு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதுலயும் நெஞ்சு கறி தான் வேணும்னு கேட்டு சாப்பிட்றான். சரி, சூப்பு வர அவருக்கு. தலைமை சரியில்லை சார். தலைமை சரியில்லையா? ஏன் என்னைய குறை சொல்லியாடா நீ? இந்த பொறாமையும் சரி சார், நீங்களும் சரி சார். செட் ஆகல சார் பொறாமை. நான் வேற கம்பெனி மாறுறேன் சார். ஏன் இருடா, நைட்டு சூப் இருக்குடா, அமைதியாடுறா. மூளை கேட்ட வாங்கி தரேன்டா. தரமா உனக்கு இல்லாத நைட் பாரு சூப்பு, கறி, பிரியாணி சாப்பிடுறதுல இருப்பியா நீ? இருப்பா. இப்ப லாஸ்டா பொறாம, டிப்ரெஷன், இங்கிலீஷ்ல சொன்னதே வந்திருப்பீங்களா? சரி, என்ன பொறாம பண்ண வச்ச இந்த வருஷம்? என்ன டிசிஷன் எடுத்த? இந்த 2 நாள்ல டார்கெட் என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? 100 எடுத்து வச்சிருக்காங்க. எப்படா சார், இவங்க எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எனக்குலாம் ரீசனே கிடைக்கலன்னா கூட நான் டிப்ரெஷன்ல சாவடிப்பேன் சார். வருஷம் ஆரம்பிச்சு 7 நாள் தான் ஆகுது. 7 நாள்ல நான் எத்தனை பேரை சாவடிச்சிருக்கேன், எத்தனை இடத்துல பாம்பு போட்டிருக்கேன், எத்தனை இடத்துல எல்லாமே டிப்ரெஷன் தான். ஆமா சார், இங்க பாருங்க, பணம் காசு எல்லாமே இருக்கட்டும், ஆனா நான் இருப்பாங்க. சூப்பர் ராணி, உங்க வார்த்தை சில பேர் வந்து எல்லாமே இருக்குன்னு ஜாலியா இருப்பாங்க, ஆனா நான் உங்களுக்குள்ளேயே நான் ஒளிஞ்சுன்னு இருக்கேன் சார். அந்த மாதிரிலாம் கூட நான் டிஃப்ரெண்டா சாவடிக்கிறேன் சார். கண்டிப்பா இந்த வருஷத்துல 2 லட்சம் பேரை கண்டிப்பா நான் சாவடிச்சிருவேன் சார். உங்க பேரை நான் காப்பாத்துறதுக்காக, நம்ம நரகத்தோட பேரை காப்பாத்துறதுக்காகவும் உளமாறம் உழைப்பேன் சார். கை தட்டுங்க, சும்மா இருக்கிற கை தட்டு. பெருமைக்கு டிப்ரெஷன் கை தட்டுங்க. இப்படிதாங்க நம்ம லைஃப்ல நம்ம சாப்பிட்ற ஒரு நைட்ல சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே டிப்ரெஷன் மூலியமா எதுவுமே கொடுத்தனா விசேஷா வச்சிடலாம். அவனை பின்பற்றுங்க சார். இப்பெல்லாம் புது வருஷம் ஆரம்பிச்சு ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுத்திருக்காங்க சார். ஆமா கரெக்ட். ரெசல்யூஷன் ஸ்பெல்லிங் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார்.
ஒரே நாள் தான் எடுத்தானுங்க, 2ஆம் தேதியே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் நான் சாவடிச்சுன்னு தான் இருக்கேன். அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சர்ச்சுக்கு ரெகுலரா வருவேன்றானுங்க. ஆனா இன்னைக்கு கூட பாருங்க லேட்டா தான் வரானுங்க. அதுக்கும் நான் தான் காரணம். நைட்டு ஃபுல்லா டிப்ரெஷன்ல தூங்கவே இல்லை யாரையும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ சந்தோஷமா இருக்குடா. மனசுக்கு ஆறுதலா பேசுற நீ மட்டும் தான்டா. எதுக்கு தான் இருக்குது நல்லா கறி மீன் மட்டும் தூங்குதுங்க. யாருப்பா? சோம்பேறி சோம்பேறி சார். சோம்பேறி தான் காரணம். அவர் எல்லா பேரையும் எடுத்துக்கிறார். டிப்ரெஷன். சோம்பேறி. சர்ச்சுக்கு வந்தா கூட அந்த நகையை பார்த்து இச்சைப்பட்டு வச்சுக்கிறதே நான் தான். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த நகை. அப்படி பார்த்தா நான் சர்ச்சுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுவேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? நான் சாப்பாடுலயே பிரச்சனை பண்ணுவேன். நைட்டு ஃபுல்லா சாப்பிடுவேன். நமக்குள்ள அதுக்குள்ள சண்டை. நம்ம போய் வெளியே போய் வேலை செய்யலாம்டா. நீங்க என்ன நமக்குள்ளே சண்டை போட்டுருக்கீங்க? அந்த இன்சென்டிவ் தலைவர்கிட்ட சொல்லி ஏதாவது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே என் சார்பா உங்களுக்கு எல்லாத்தையுமே தரேன். அந்த வருஷம் நல்லா போறோம். ஒருத்தனும் விடக்கூடாது. ஒருத்தனும் நிம்மதியா விடக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம் சார். போயிடலாமா? ஆமா, இவ்வளவு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பாதுகாக்கிற எப்படிலாம் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறேன்டா. ஒரு டைம் எல்லாம் நாங்களா சேர்த்து உங்களை அமுத்திட்டோன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி அனுப்ப முடியாது எங்களை. ஏன்னா நாங்க உங்களுக்கு மேல நாங்க ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்கோமா. நாங்களாம் உங்களை மாதிரி ஏகப்பட்ட லட்சம் பேரை சாவடிச்சிருக்கோம். பழைய ஸ்கிட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓட்டேரியை காலி பண்ணியிருக்கோம், அப்புறம் அது பிரசில் நகரை காலி பண்ணியிருக்கோம், பொர்ஷோக ஏரியாவை காலி பண்ணியிருக்கோம், சுற்றி இருக்க இந்த ஏரியாவை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கோம். இது போல ஏகப்பட்ட ஏரியா இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கேன் தெரியுமா, வில்லிவாக்கம். அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவோம், கவலைப்படாதீங்க. சரி, ஓகே ஓகே சார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்ப போறோம், எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றோம், எல்லாரையும் போயிட்டு கொலை பண்றோம். ஓகே சரிங்களா எல்லாரும்? சூப்பு 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 சூப்பு